இன்றைக்கி நம்ம 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் டே 1 ஃபஸ்ட்டு பேக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து லாங்காக மாற்றக்கூடிய ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு லாங்காக மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை க்யூர் பண்ணி உங்களோட ட்ரைனஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாகவும் மாறும், நல்லா சில்கியாகவும் மாறும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மருக்கான 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சை நீங்கள் வந்து 30 டேஸும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 15 பேக்குமே இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஹேர் லாஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிட்டன்ஸ் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நல்லா க்யூர் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கு என் ஹேர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி எனக்கு கிடைக்காது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் சொல்கிறேன். இல்லை எனக்கு இந்த வந்து இந்த இன்க்ரீடியண்ட்லாம் கிடைக்காது, அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவும் வீடியோவில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை என் கூடவே ஃபாலோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டே 1 பேக் 1 தான் எடுத்திருக்கேன். இந்த பேக் 1 நான் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கிற பேக் என்ன மாதிரி பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து லாங்காக வளர வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ட்ரைனஸ்லேருந்து க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு பேக் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இந்த பேக்கை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் ஹேரை வந்து நீளமாகவும் வளர வைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ட்ரைனஸ் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன் கூடவே நீங்களும் இந்த 30 டேஸ் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே இந்த 30 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் வந்து அந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் முல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த பேக் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேக் 1ஓட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல எஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரிசல்ட் கொடுக்கும். இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பால்னஸ்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல கூட ஹேர் க்ரோத் பண்ண வைக்கக்கூடிய ஒரே இன்க்ரீடியண்ட்னா அது சின்ன வெங்காயம் தான். அதனால வந்து இது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து சின்ன சின்ன வெங்காயமாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் தான். நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கை வந்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அதனால் வந்து தேங்காய் முழுசாகவே எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ஹேரில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நிறையா வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹேரை வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஹேர் ட்ரை ஆனால் தான் நமக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரைனஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த தேங்காவையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துக்கிட்ட தேர்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஃப்ரெஷ் அலோவேரா தான். உங்களுக்கு ஃப்ரெஷ் அலோவேரா கிடைச்சா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை கூட வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒயிட் கலர் ஜெல் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒயிட் ஜெல்லே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலோவேரா சேருது, உங்கள் ஹேருக்கு செட் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அலோவேரா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த அலோவேரா சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கிளென்ஸ் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி, இ வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் பண்ணுது. நமக்கு வந்து ஹேரை வந்து நீளமாக மாற்றுறதுக்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இதை வந்து மெயினாக எடுத்திருக்கேன்.
செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை ஷைனிங்காக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய B12 ஃபோலிக் ஆசிட் வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நான் இப்போ வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லையும் நல்லா ஜெல் மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. நான் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சாறு, தேங்காயில் இருக்கக்கூடிய பால், இதுவுமே வந்து நமக்கு வந்து இன்றைக்கி பேக்காக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறது வேணாம், பிடிக்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வெங்காயத்தை அரைக்கும் போது தேங்காய் பாலை ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகாமல் கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதவே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3யுமே ஒன்றா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு ப்ராசஸே கிடையாது. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஈஸியாக ஃபில்டர் ஆகி வரக்கூடியது தான். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு வேறு சொன்னேன். அப்போ எனக்கு ஆலோவேரா சேராது, நான் ஸ்கிப் பண்ணக்கூடாதா அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு சேராத இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதையுமே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய் பால், தேங்காவோட பால், வெங்காயச்சாறு, ஆலோவேரா இது எல்லாமே நமக்கு நல்லா வந்து ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இது கூட நான் லாஸ்ட்டாக வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் ஆயிலுமே உங்கள் ஹேருக்கு செட் ஆகும், உங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா முட்டையோட ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஹேர் பேக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனக்கு முடி வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம பாடிக்கு சேராதெல்லாம் நம்ம வந்து ஹேரில் தேய்ச்சிட்டு நம்ம பாடி வந்து கெடுத்துக்கக்கூடாது. அதனால் இதில் உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணிக்குதோ, உங்கள் ஹேர் அக்செப்ட் பண்ணிக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் எப்பயுமே ஆயில் வச்சுக்கோங்க. ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேக்கை எடுத்துக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேரை வந்து 2 மந்த்லேயே வந்து நல்லா நீளமாக மாற்றுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ஒரு 2 மந்த்ஸ்லேயே உங்கள் ஹேர் 1 அடி நீளம் வளர்ந்துருக்கும். அதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பேக்கை நம்ம லேயராக பிரித்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு பேக் லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம். நமக்கு டேரெக்டாக ஸ்கேல்ப்புக்கு தான் போகும். ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதா நம்ம ஹேர் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ப்ளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து கோல்டு இருக்குது, சைனஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நார்மல் பாடியாக இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்காக யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஷாம்பு ஷேக்கோட அளவை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஒரு பவுன்ஸியாக தெரியுதுன்னு பாருங்கள், நல்லா திக்காக தெரியுது. இது நம்ம தேங்காய் பால், கற்றாழை ஜெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். நம்ம ஹேர் சாஃப்டாக ஆகிட்டாலே நமக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும். டபுள் மடங்கு அடர்த்தியாக நம்ம ஹேரை காட்டுது, நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஷாம்பு ஷேக்கெல்லாம் கம்மியாக எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஷாம்பு அதிகமாக எடுத்துக்கும் போது அதோட தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஹேர் பேக் போடுற டைமில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல ஷாம்பு வந்து எவ்வளோ எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே இந்த 30 டேஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வளராத முடி நல்லா வளர்ந்து உங்கள் ஹேரில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 30 டேஸும் என்னோடய ஹேர் பேக்கை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.